திசை திருப்புற விஷயங்கள் எப்போதுமே இந்த திமுகவுக்கு கைவந்த கலை. எனவே உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஆழ்தொண்ட பூபதி மாதிரி உடனே எல்லாம் ஆல் பார்ட்டி மீட்டிங். ஆழ்தொண்ட பூபதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆல் பார்ட்டி மீட்டிங். எதுக்கத்தாலும் ஆல் பார்ட்டி மீட்டிங்கு. அது ஆல் பார்ட்டி மீட்டிங்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போகுது. என்ன இது? இப்போ எலெக்ஷன் கமிஷன் போய் முறையிடுங்க. முறைகேடு இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டில் போய் முறையிடுங்க, உச்சநீதிமன்றத்தில் முறையிடுங்க. அதை விட்டுட்டு மக்களை வேண்டுமென்று திசை திருப்பி உங்கள் ஓட்டு எடுத்துருவாங்க, இவங்க ஓட்டு எடுத்துருவாங்க, இவங்க ஓட்டு எடுத்துருவாங்க அப்படின்னு வேணுமென்று ஒரு பயத்தை, ஒரு புரளியை எல்லா தரப்பிலும் உருவாக்கி அதன் மூலம் ஒரு ஆதாய பெறுகின்ற அளவிற்கு இன்றைக்கு ஆளும் இந்த திமுக அரசு, திராவிட முன்னேற்ற கழகம், திரு மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறார். நிச்சயமாக ஈடுபட போவதில்லை. வருகின்ற தேர்தலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமான, நேர்மையான, உண்மைத்தன்மையோடு, வெளிப்படைத்தன்மையோடு வாக்காளர் பட்டியல் அமைகின்ற ஒரு சூழல் நிச்சயமாக அமையும்.